நாங்கள் ஒரு பாட்டு பாட போகிறோம். இது அம்மா எழுதின பாடல். அந்த பாடலை நாங்கள் முதலாவது பாடிவிட்டு பிறகு கடவுளுடைய வார்த்தைக்காக நான் எழுதிய ஒரு பாடலை நாங்கள் பாடப்போகிறோம். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதா என்ற ஒரு பாடல். இது அம்மா அவர்கள் எழுதிய பாடல். செஞ்சுருட்டி என்ற ராகத்தில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது. ஒரு சி மேஜர் கொடுங்க பார்க்கலாம். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவரை நான் வணங்கி நின்றேன். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவரை நான் வணங்கி நின்றேன். ஆயிரம் ஆயிரம் தொழுது நின்றாலும், ஆயிரம் ஆயிரம் தொழுது நின்றாலும் ஆயனின் அன்பு மாறாதது. ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவரை நான் வணங்கி நின்றேன். இன்னல்கள் துன்பங்கள் எது வந்தாலும் இயேசு அண்டை அனுதினம் கேட்போம். இன்னல்கள் துன்பங்கள் எது வந்தாலும் இயேசு அண்டை அனுதினம் கேட்போம். இயேசுவின் பாதம் சரணடைதோம். இன்னல்கள் போக்கி காத்திடுவார். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவரை நான் வணங்கி நின்றேன். காலம் மாறலாம், கனவுகள் மாறலாம், கடவுளின் வார்த்தை மாறாதது. கண்ணிமைக்கும் நேரம் எது நடந்தாலும், கண்ணிமைக்கும் நேரம் எது நடந்தாலும் கண்ணீர் மல்க அணைத்திடும் வார். ஆயிரம் ஆயிரம் நாவுகள் போதா ஆண்டவரை நான் வணங்கி நின்றேன். இந்த ராகம் செஞ்சுருட்டி. ராகம் என்னுடையது, பாடல் அம்மாவுடையது. ஒரு கைதட்டிருங்க பார்க்கலாம் அம்மாவுக்காக. நன்றி நன்றி. அடுத்த பாடலை கொஞ்ச நேரம் கழித்து பாடலாம். அம்மா நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. நான் மேலே போகலை, இங்கே நின்றுக்கிறேன். அப்போ தான் அம்மா வந்து பாட முடியும். அப்படி செய்யலாமா? இன்னொரு காரியம், நான் மேலே போயிட்டேன்னா இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே எஸ்கேப் ஆகிடுவாங்க. இந்த பாருங்கள், வலது பக்கத்தில் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? ஐயரே, நீங்கள் மேலே நின்னீங்கன்னா இவங்களாம் எஸ்கேப் ஆயிடுவாங்கல்ல? நல்லவங்களாம் பாருங்க. இப்போ நான் அவங்க கெட்டவங்கன்னு சொன்னானா? இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத சிண்டு மூட்டி விடுற வேலை இல்லையா? ரொம்ப நன்றி. உங்களை பார்த்த உடனே நான் மேலே போக வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னாடா உங்களை பார்த்தும் பேசணும், இங்கே என் பிள்ளைகளையும் பார்த்து பேசணும். என் பிள்ளைகள் எனக்கு ரொம்ப பிடித்தமானவங்க, கொயர் பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள். இங்கே நிற்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இங்கே யாரும் உட்காந்துருக்கல? இல்லை நீங்கள் தானே? என் மண்டை தெரியுதில்ல உங்களுக்கு? சரி சரி சரி, ரைட். இந்த மைக்கே வச்சு இன்றைக்கி பிரசங்கம் பண்ண போகிறேன். கொஞ்சம் புல்பிட்டு ஃபோபியாவை விட்டுட்டு, ஏற்கனவே கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? சத்தம் கேட்குது, ஆளை காணாமே. தெரியுமா தெரியாதா? தெரியாதா? ஒரு இடத்துல நான் நின்றுக்கிட்டு, தோஸ் ஆஃப் யூ ஆர் சிட்டிங் அட் த பேக், கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு சொன்னேன். சமதளத்தில் இவ்வளோ எலவேட்டட் பிளாட்ஃபார்ம் இல்லை. பின்னாடி உட்காந்துருந்தவர் சொன்னார், ஐ கேன் ஹியர் யூ பட் வேர் ஆர் யூ அப்படின்னு கேட்டார். அது தெரியுமே உங்களுக்கு அந்த கதை. உங்களுடைய திருச்சபைக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன்? 30 ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறேன். ரெவரண்ட் ஒரு பேர் என்ன, நம்ம ஐயா ஐசக் ஐயா காலத்திலேருந்து. ஐசக் ஐயாவுக்கு முன்னாடி யார் இங்கே இருந்தா? யார்? ஜோஷி ஐயா காலத்துலேருந்தே வர்றேன். ஜோஷி ஐயா நம்ம யூத் ஃபார் கிரைஸ்டில் இருந்தாங்களே, ரொம்ப குண்டாக இருப்பாங்கள்ல,
ஆமாம் ஆமாம், அவர் காலத்துலேருந்தே நான் வந்துக்கிட்டே இருக்கேன். நான் ரொம்ப பழைய ஆள். ஆமாம், ஆனால் பிரசங்கம் பழசுன்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், பிரசங்கங்கள்லாம் புதுசாக தான் இருக்கும். சரியா? அதனால் ரொம்ப அதில் குறிப்பாக நம்முடைய முன்னாள் பேராயர் இல்லை பிஷப் ஜோசப் ஐயா காலையில் 5 மணி ஆராதனைக்கு என்னை கூப்பிடுவார், வந்துருந்தேன் அப்படின்வார். அப்போ நான் டிடிஎஸில் இருந்தேன். காலையில் 5 மணி ஆராதனைக்கும் அண்ணே நீங்களே வந்துருங்கண்ணே ஒரு வாரமுன்னு. அந்த சமயத்தில் நம்மோடு கூட இருந்த அருள் திரு கிறிஸ்தா ஜாஷுவா ஐயாவை நான் எப்போ வந்தாலும் நினைப்பேன். அவர்களுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப சொல்லுங்கள் நன்றி நன்றி என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி ரஞ்சன் கனகமணி ஐயா என்னை அதிகமாக அழைத்து பயன்படுத்தினவர். என் அன்பு மகன் இப்பொழுது ரெவரண்ட் ஜேக்கப் வென்சிலின் அவர்களை ரொம்ப அன்போடு கூட நான் பாராட்டுகிறேன். அவர்களுடைய துணைவியார், அம்மா பேர் என்ன சொன்னீங்க? இந்த நான் குறித்து வச்சுருக்கேன், அதான் குறிச்சிருவேன் நான். இந்த வரேன். ரூபி அம்மா, ரூபி அவர்கள் எங்கே இருக்காங்க? வெளியே போயிருக்காங்களா? சரி சரி சரி. ரூபி அம்மாவுக்காக ரொம்ப நன்றி. ஆண்டவருக்கு தோத்திரம். உங்களோடு கூட இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாளிலே என்னை உங்களுடைய இந்த ஊழியத்துக்கு அழைத்து பயன்படுத்துகிற நம்முடைய போதகருக்கு நன்றி உள்ளவனார். அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. நம்முடைய போதக உதவியாளர் ஐயா ஜெபராஜ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. நான் வரேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேனோ சொல்லலையோ ஒரு குடும்பத்துக்கு நான் சொல்லிடுவேன், ஐயா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கள் வீட்டை வெளிச்சம் போட்டு எல்லார் வீடுகளிலும் வெளிச்சம் போடுகிறவர்கள் அவர் தான். ஆமாம், சேகர் ஐயாவுக்காகவும் அம்மாவுக்காக ரொம்ப நன்றி. ஒரு விஷயம், அவங்க மிஸ்டர் எட்வின் செல்லையா அந்த கல்யாண நாள் அன்றைக்கி இந்த வாரத்தில் வருதா? ஆமாம், 28 அவங்க கல்யாணத்தை நான் தான் நடத்தி வச்சேன். அது எப்படி இருக்குது? கீழவாசலில் நான் ஐயராக இருக்கும்போது கீழவாசலில் போதகராக இருந்தேன் ஒரு 3 வருஷம். அப்பொழுது அவர்களுடைய திருமணம் அங்கே நடைபெற்றது. அந்த வகையிலே அவர்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற இந்த வழிபாட்டிலே கலந்து கொள்வதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருக்கு தோத்திரம். ரொம்ப நன்றி. இன்னொரு பாட்டு பாட போகிறோம். அந்த பாட்டை முதலாவது குறிப்பு முடித்த உடனே அந்த பாட்டை பாடலாம். 3 குறிப்பு வச்சுருக்கிறேன். 3 தலைப்பு பிரசங்கம் அல்லது 3 குறிப்பு பிரசங்கம். அதில் முதலாவது குறிப்பு முடிஞ்ச உடனே அந்த பாட்டை நம்ம பாடலாம்னு நினைக்கிறேன். நம்முடைய போதகரை நினைத்து நான் அதிகமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். எது முகஸ்துதி பண்ணுறேன்னு நினச்சிடாதீங்க. சாதாரணமாக போதகர் மாதிரி ரொம்ப பயங்கர ஆடம்பரம்லாம் காமிப்பாங்க. அதில் அந்த பேர் என்ன, அந்த ஸ்டோலில் ஜிகினா வேலை, அந்த 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 சர்ப்ளீஸில் ஜிகினா வேலை. போதகர்கள் மாத்திரம் இல்லை, பிஷப்புகளும் அப்படியே செய்கிறாங்க. அதனால் அப்படி இல்லாமல், ஆடம்பரம் இல்லாமல், ஆரவாரம் இல்லாமல் அழுத்தமான பணியை செய்கிற உங்களுடைய போதகரை நான் அதிகமாக பாராட்டுகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சில போதகர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள். சில போதகர்கள் எப்படியாவது மக்களுக்கு முன்னாடி ஆடம்பரம், சொற்களிலே ஆடம்பரம் இல்லை, உடையிலே ஆடம்பரம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஆராதனை நடத்துறதுலே ஒரு ஆடம்பரம். அவர் அந்த இதை நடத்திக்கிட்டு இருந்தார், அந்த பாட்டு ஆராதனை. அதுக்கு எப்படி சொல்கிறீங்க தம்பி? பாடல் ஆராதனை. ரொம்ப ஆரவாரம் இல்லாமல் அமைதியாக உங்களை எல்லாரையும் பாட வைத்தார். அந்த வகையில் நல்லது. சில திருச்சபைகள் போனீங்கன்னு சொன்னால் ஊன்னு கத்தி கொளறி இல்லையா, கையை காட்டினா கீழே விழுந்து, அதெல்லாம் உண்மையான பரிசுத்தாவியானவருடைய செயல் என்று தயவுசெய்து நம்பாதீங்க. கத்துனா தான் பரிசுத்தாவியானவர் கூட இருப்பார், அலர்னா தான் பரிசுத்தாவியானவர் கூட இருப்பாருன்னு ஒரு இடத்திலும் கூட சொல்லப்படவே இல்லை. நீங்கள் வளர்ச்சி அடைந்த கிறிஸ்தவர்கள், அதை கொஞ்சம் மனதில் கொள்ளுங்கள். அதனால் உங்கள் போதகரை அதிகமாக பாராட்டுகிறேன். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அவர் பலருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று அவரை நான் வாழ்த்துகிறேன். சரி, இது இன்ட்ரோடக்ஷன். இந்த நாளினுடைய தலைப்பு என்ன? போதரையா சொல்லுங்க. போதரையா அவர் நினைக்கிறார் நீ அங்கே தான் கேள்வி கேட்டேன்னா இங்கேயும் வந்தா கேள்வி எங்கே அரசரடியில் தான் நீ கேள்வி கேட்டேன்னா இங்கேயும் வந்து கேள்வி கேட்குறேன். நிம்ம என்ன கிறிஸ்துவின்
ஆவியானவரின் வழிநடத்துதல்படி அருள் தொண்டு ஊழியம். ஐயோ, அருள் தொண்டு, மிஷன் இன் கிரைஸ்ட்ஸ் வே. சொல்லுங்க மேலே இருக்கவங்க, மிஷன் இன் கிரைஸ்ட்ஸ் வே. ஆமாம், கிறிஸ்துவின் வழியில் அருள் தொண்டு. சொல்லுங்க, கிறிஸ்துவின் வழியில் அருள் தொண்டு. சொல்லுங்க. ஆமாம், நான் கிளாஸ் நடத்த தான் வந்திருக்கிறேன், வேறு வழியே இல்லை. ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் கிளாஸ் நடத்தியே தீரணும். ஆக்சுவலி 3/4 மணி நேரமாக தாங்காதில்ல. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி பார்ப்போம். நான் 2 நகைச்சுவை வச்சுருக்கிறேன். இடையில நீங்கள் தூங்குனீங்கன்னா 2 ஹியூமர் சொல்லிடுவேன். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. கிறிஸ்துவின் வழியில் அருள் தொண்டு, கிறிஸ்துவின் வழியில் அருள் தொண்டு, அதுதான் மிஷன் இன் கிரைஸ்ட்ஸ் வே என்பது இந்த நாளின் தலைப்பாகும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் டே தெரியுமா உங்களுக்கு? யார் சொல்லுவா? இன்னைக்கு 25th ஆஃப் மே ஒரு இன்டர்நேஷ்னல் டே. உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமே. ஞானவர் ஐயா பிரசங்கம் பண்ண வர்றாருன்னு சொன்னால் நீங்கள் தெரியுமா தெரியாதா? போன வாரமே சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அடுத்த வாரம் இன்னார் வருவார்னு சொல்ல மாட்டீங்களோ? சொல்லுவீங்கல்ல. அப்படின்னா போன வாரமே சொல்லியாச்சுல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். போதரமா நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. ஆமாம். தைராய்டா இன்னைக்கா? இல்லைக்கா இன்னைக்கு இல்லை. தைராய்டு டே ஒன்று இருக்குது. யார் சொன்னா? யார் சொல்லுங்க? இன்டர்நேஷ்னல் டே ஆஃப். இன்றைக்கி நான் காலையில் இன்னொரு பிரசங்கம் பண்ணிட்டு ஓடியாந்துருக்கிறேன். டிவைன் பேஷன்ஸில் ஒரு இங்கிலீஷ் பிரசங்கம் பண்ணிட்டு தான் ஓடியாந்தேன். அல்லே லூயா. கைதட்டுங்க எல்லாரும். ஐயா ரொம்ப நன்றி ஐயா. எப்படியா நீங்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கீங்க? நான் சொல்லி கொடுத்தது தானா? கடைசியாக என் மேலே கையில் எறிகிறார். இன்னைக்கு மே 25. ரொம்ப நன்றி மகனே. அப்படிப்பட்ட விழிப்புள்ளவர்கள் இருக்கிற திருச்சபை. போதறியா பார்த்தீங்களா? காணாமல் போன குழந்தைகள் பற்றிய விழிப்புணர்வு தினம். இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் மிஸ்ஸிங் சில்ட்ரன். இருக்காமா? இருக்கா? கண்டுபிடிச்சிங்களா? உடனே சரியான உடனே இதை எடுத்து செல் எடுத்து பார்க்குறாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காணாமல் போன சிறு குழந்தைகளை பற்றிய விழிப்புணர்வு தினம், இன்டர்நேஷ்னல் டே ஆஃப். இன்னொன்று என்று சொன்னார்கள், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பிரதர்ஸ்ன்னு சொன்னாங்க. அது யாருக்கு தெரியும்? பிரதர்ஸ், சகோதரர்கள் நாள் திருநாளா இன்னைக்கு. அப்படியானால் இன்னைக்கு கூட செய்வீங்களா? அண்ணன் தம்பி இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு வாழ்த்துதல் சொல்லுகிற தினம் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பிரதர்ஸ். போதறையா இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு ஃபோன் பண்ணுங்க கொஞ்சம். என்னம்மா எல்லாருமே சகோதரர்கள் தானா? இந்த அம்மாவை பாருங்க, இது குழப்பம் இல்லை. எங்கள் போதரம்மா சகோதரர்கள் இல்லாதவர்களுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சகோதரர்கள் தானே. அது நல்லா தாம்மா இருக்கு. தலைப்பு போயிட்டோம். அதுக்கு முன்னாடி நான் 2 நகைச்சுவை வச்சுருக்கேன்னு சொன்னேன். முதலாவது நகைச்சுவையை சொல்லிவிட்டு முதலாவது குறிப்புக்குள்ள 3 குறிப்பு தான். ஒரு குறிப்புக்கு 5 நிமிஷம் தான் பேசுவேன். மொத்தம் 3 குறிப்பு 15 நிமிஷம் தான். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 3/4 மணி நேரம் சொல்லியிருக்கேன். எல்லாம் சேர்ந்து 3/4 மணி நேரம் வரும். இன்னொரு பாட்டு இருக்குல்ல. இப்படி தான் ஒரு சமயம் நம்ம பிஷப் டெஸ்மண்ட் டூட்டு இருந்தார்ல, ஆப்பிரிக்காவில் ஒரு ஆர்ச் பிஷப்பு. அவர் பேர் பிஷப் டெஸ்மண்ட் டூட்டு. சொல்லுங்கள், பிஷப் டெஸ்மண்ட் டூட்டு அப்படின்ட்டு TUTU அப்படின்னு ஒரு பெரிய பேராயர் அவர். நம்ம இவர் மாதிரி ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி மாதிரி பிஷப் டெஸ்மண்ட் டூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராயர் இருந்தார், பிஷப் இருந்தார். ரொம்ப பெரியவர், உலக புகழ் பெற்றவர். அவர் பிரசங்கம் பண்ணுவதிலையும் ரொம்ப சிறப்பு பெற்றவர். ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு, கவனிங்க பிள்ளைகளாம் கவனிங்க, ஒரு நாள் ராத்திரி 1 மணிக்கு அவங்க ஒய்ஃபு மிஸ்ஸஸ் டூட்டு பெட்டில் படுத்துருந்தாங்கல்ல, அவரை எழுப்புனாங்களாம், பிஷப்பை எழுப்புனாங்களாம். எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் படார்னு தூங்கிக்கிட்டு இருந்த ஒரு படார்னு எந்திரிச்சு, என்ன இன்னும் என்ன உனக்கு பிரச்சனைன்னு. ரொம்ப நேரமாக தூங்கி பார்க்குறேன், தூக்கம் வர மாட்டேங்குது. ரொம்ப நேரமாக தூங்கி பார்க்குறேன், சொல்லுங்க, தூக்கம் வர மாட்டேங்குது. இவருக்கு கோபம் வந்துருச்சு. அப்புறம் என்ன செய்ய சொல்கிற அப்படின்னாரு. அதுக்கு அம்மா சொல்லிச்சான்,
could you please preach one of your old sermons அப்படின்னுச்சான். தமிழில் என்ன? தமிழில் சொல்லுங்க. உன்னுடைய பழைய பிரசங்கம் ஒன்று இப்போவே ஒரு பிரசங்கம் பண்ணுங்க. ஏமான்னு கேட்டால் உங்கள் பிரசங்கத்தை கேட்கும்போது சண்டாலமாக தூக்கம் வரும் எனக்கு அப்படின்னு. இப்போ எங்கள் வீட்டம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்துக்கிறங்க. ஆமாவா இல்லையா? ஆனால் இன்னைக்கு பிரசங்கம் பழைய பிரசங்கம் இல்லை, ஒரு புது பிரசங்கம் கொண்டு வந்திருக்கேன். அதனால் யாருக்கும் என்ன வராது? தூக்கம் வராது. ஆமாம், ஜெபராஜையாவுக்கு கூட தூக்கம் வராது. அவர் எப்பவுமே தூங்குவாரா? தூங்க மாட்டாரா? நான் தப்பாக சொல்லிவிட்டேன், தூங்க மாட்டார். அதனால் ரைட், அந்த முகவுரையோடு என்ன தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். தலைப்பு சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தையில் அருள் தொண்டு. சொல்லுங்க, மிஷன் இன் கிரைஸ்ட்ஸ் வே, கிரைஸ்ட் ஸ்பிரிட் என்பதாகும். ரைட், இப்போ நாம் வேத பாடத்தை வாசிப்போம். வேத பாடத்துக்கு போயிடுவோமா? எடுங்க எல்லாரும். மத்தேயு 28வது அதிகாரம். நம்ம ஏற்கனவே வாசித்த டெக்ஸ்ட்டு தான், அதை நான் திரும்ப வாசிக்க போகிறேன். மத்தேயு 28 திரும்ப வாசிக்க போகிறேன். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். ரைட், 28:16 முதல். அருமை. ஆமாம், வழக்கமாக நான் எதிலிருந்து வாசிப்பேன் சொல்லுங்க பார்க்கலாம். திருவிவிலியம். வெரி குட், நல்ல பிள்ளைங்க. திருவிவிலியத்திலேருந்து வாசிக்க போகிறேன். நான் எப்போ வந்தாலும் புதிய நல்ல தமிழ் மொழிபெயர்ப்பு கொண்டு வருவேன். உங்களுக்கு தெரியுங்களா? எத்தனை பேர் வீட்டில் திருவிவிலியம் வச்சுருக்கா? கை வைத்துங்க. ஒரு முறை வரும்போது சொல்கிறேன், நான் கொண்டு வரேன்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறேன், புஸ்தகம் வாங்குங்க. மற்றபடி திருவிழியம் அடுத்த முறை வரும்போது நானே கொண்டு வர்றேன், வெளியே வச்சு நாம் உங்களை வாங்க வைக்கலாம். அல்லது ஐயாட்ட சொல்லுங்கள், அவங்க தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில், நீங்கள் தான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரிக்கு மிக பக்கத்தில் இருக்கிற திருச்சபை, அப்படி தான் நினைக்கிறேன் இல்லையா? மிக அருகாமையில் இருக்கிற திருச்சபை ஆகையினால. ரைட், வாசிக்கலாமா? மத்தேயு 28:16 முதல். எல்லாரும் எடுங்க. இங்கிலீஷில் வச்சுக்கோங்க, இங்கிலீஷ் எடுத்துக்கிடுங்க. 11 சீடர்களும். எத்தனை சீடர்கள்? ஏன் 12ல் 11 ஆகிப்போச்சு? ஒருத்தர் ஓடி போயிட்டார், உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஓடி போயிட்டார்ல, ஓடியே போயிட்டார் உலகத்தை விட்டு. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே, கட்டளையிட்டபடியேன்னு உங்களுடைய பைபிளில் இருக்கும். கலிலேயாவில் உள்ள, எந்த ஊரில் உள்ள? கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். ஆமாம், இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உங்கள் பைபிளில் என்ன போட்டிருக்கோம்? எல்லா மக்களினத்தாருக்கு பதிலாக என்ன போட்டிருக்கோம்? சகல. அதனால தான் அந்த பைபிளில் நாங்கள் சாதி பைபிள்னு சொல்கிறோம். ஜாதின்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க, பயன்படுத்த கூடாது. ஜாதின்ற வார்த்தையை கோயிலில் பயன்படுத்தக்கூடாது, பைபிள்லையும் இருக்கக்கூடாது. நான் உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்ன? சகல மக்களினத்தாரையும். சொல்லுங்க, மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். என்ன ஆக்குங்கள்? சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். என்ன செய்யுங்கள்? கற்பியுங்கள், உபதேசியுங்கள். இதோ உலக முடிவு வரை எந்த நாளும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயான்னு சொல்லுங்க. ஆமாம், எவ்வளோ அருமையாக இருக்குது கடவுளுடைய வார்த்தையில். மிக உயிர் தருகின்ற வார்த்தை, மிகவும் ஆசீர்வாதமான வார்த்தைகள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இப்போ 3 பாயிண்ட் சொல்ல போகிறேன். 3 பாயிண்ட் சொல்கிறீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதலாவது பாயிண்ட், அதாவது அருள் தொண்டு என்றால் என்ன எழுதிக்கிறங்க. அதுதான் தலைப்பு. அருள் தொண்டு என்றால் என்ன, அல்லது மிஷன் என்றால் என்ன, அல்லது ஊழியம் என்றால் என்ன, எல்லாம் ஒன்று தான். ஊழியம் ஒன்று. எழுதுங்க பார்க்கலாம். கலிலேய அருள் தொண்டு, மிஷன். மிஷன் வேற ஐயா, இவாஞ்சலிசம் வேற. ஐயாவுக்கு தெரியும், மிஷன் வேற, இவாஞ்சலிசம் வேற. மிஷன் என்றால் பிராட் சென்ஸில் இருக்கும், பிராட் சென்ஸ், கடவுளுடைய அருள் தொண்டு. இவாஞ்சலிசம் என்றால் ப்ரீச்சிங் த காஸ்பல், ப்ரீச்சிங் த காஸ்பல். இவாஞ்சலிசம் வேற, மிஷன் வேற.
அதனால இங்கே மிஷன் என்று தான் வார்த்தை வருகிறது. அதனால அருள் தொண்டு என்று சொல்லுகிறேன். கலிலேய அருள் தொண்டு சொல்லுங்க. கலிலேய அருள் தொண்டு சொல்லுங்க பிள்ளைகளா. ஆமாம். இந்த இப்போ நீங்கள் பாருங்க, இந்த அனுப்பி வைக்கிறார்ல எத்தனை பேரை சொல்லுங்க? 11 பேரை. எங்கிருந்து அனுப்புகிறார்? கலிலேயாவிலிருந்து அனுப்புகிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போதரையா உங்களுக்கு நல்லா தெரியும். இயேசுநாதர் உயிரோடு எழுந்த பிற்பாடு ஒருத்தருக்கு கூட யூதேயாவிலே காட்சி கொடுக்கவில்லை. ஒருவருக்கு கூட யூதேயாவிலே காட்சி கொடுக்கவில்லை. அந்த கல்லறையில் மட்டும் ஒருவேளை மகதலா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். மற்றபடி யூதேயாவிலே காட்சி கொடுக்கவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உயிரோடு எழுந்து விட்டேன், எங்கே ஓடுகிறேன் சொல்லுங்க சொல்லுங்க. பரலோகத்துக்கு ஓடுறாராம். இவரை பாருங்க, உடனே இவர் பரலோகத்துக்கு அனுப்பிடுவார். 40 நாள் வரை போக மாட்டாரியா, நீங்கள் குழப்பாதீங்க தயவுசெய்து. பரலோகத்துக்கு போகிறேன்னு சொன்னாரா? இல்லை. எத்தனை நாள் வரல பரலோகத்துக்கு போகல? 40 நாள் வரை போகல. எங்கே ஓடுகிறேன்? கலிலேயாவுக்கு ஓடுகிறேன். நல்ல பிள்ளைங்க சொல்லுங்க. கலிலேயாவுக்கு ஓடுகிறேன். அங்குதான் என்னை நீங்கள் பார்க்க முடியும். இங்கே கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆமாம், தம்பி உட்கார்ந்துருக்கிறாங்க, மனோகரன். கலிலேயாவுக்கு ஓடுகிறேன். நீங்கள் என்னை பார்க்கணும்னா எங்கே வரணும்? கலிலேயாவுக்கு வாங்க, அங்கே தான் பார்க்க முடியும். ஏன்? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், எல்லாரும் கவனிங்க. ஏன் ஆண்டவர் யூதேயாவிலே காட்சி கொடுக்காமல் ஏன் கலிலேயாவிலே மட்டும் காட்சி கொடுக்கிறார்? இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோம், நான் அம்மாவும். வாங்கம்மா. இப்போ இந்த பாட்டில் ஒரு பதில் வச்சுருக்கிறேன். இது என்னுடைய பாடல். முதல்ல பாடின பாட்டு அம்மா பாட்டு. இப்போ நாங்கள் பாட போகிற பாட்டு என்னுடைய பாடல். இந்த பாடல் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலே உள்ள பாட்டு புஸ்தகத்தில் இருக்கிறது. இங்கே தமிழ்நாடு இறையியல் கல்லூரி படிக்கிறவங்க யாரும் இருக்கீங்களா? குடும்பங்கள் யாரும் இருக்கீங்களா? கட்டாயம் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய பாட்டு புஸ்தகத்தை வாங்கி பாருங்கள். ஐயாவுக்கு தெரியும். சி மைனர் கொடுங்க தம்பி. சி மைனர். இந்த ராகம் சிந்து பைரவி. சொல்லுங்க. நீங்க திரைப்படத்தை நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னாட்டா நம்ம இந்த திரைப்படத்தை பார்த்தே கெட்டு போன ஆளுங்க. சிந்து பைரவி திரைப்படத்தை பார்க்காதீங்க. ஆமா, சிந்து பைரவி என்பது ஒரு ராகத்தின் பெயர். சொல்லுங்க, ராகத்தின் பெயர். கலிலேயா இன்னு சொன்னா என்னங்க, கர்த்தனேசு பண்ணி செஞ்ச இடமுங்க. கைதட்டுங்க. கலிலேயா இன்னு சொன்னா என்னங்க, கர்த்தனேசு பண்ணி செஞ்ச இடமுங்க. இப்ப கவனிங்க. நலிவடைஞ்ச மாந்தர் வாழ்ந்த நாடுங்க. எப்படி? நலிவடைஞ்ச மாந்தர் வாழ்ந்த நாடுங்க, நம்ம நாதர் இயேசு அன்பு செஞ்சார் பாருங்க, கேளுங்க. கலிலேயா இன்னு சொன்னா என்னங்க, கர்த்தனேசு பணி செஞ்ச இடமுங்க. கூலி வேலைக்காரவங்க நிறைஞ்ச இடம், கூடவே புறையினமாந்தர் வாழ்ந்த இடம். நாளும் உழைச்சு சோர்ந்து போன ஏழைகளை, நாளும் உழைச்சு சோர்ந்து போன ஏழைகளை நம்ம நாதர் இயேசு அன்பு செஞ்ச நல்ல இடம் அந்த இடம். எல்லாரும் சேர்ந்து கலிலேயா இன்னு சொன்னா என்னங்க, கர்த்தனேசு பணி செஞ்ச இடமுங்க. அவ்வளவுதான், பாட்டு போதும். அப்ப கலிலேயானா என்ன அர்த்தம் சொல்லுங்க? கர்த்தனேசு பணி செஞ்சது மட்டும் இல்லம்மா. எப்ப யாரு வாழ்ந்தவங்க? பிற இனத்தார் வாழ்ந்தாங்க, ஏழைகள் வாழ்ந்தாங்க, நலிவடைஞ்சவர்கள் வாழ்ந்தாங்க. The marginalized people were living in Galilee. விளிம்பு நிலை மக்கள் வாழ்ந்த இடம், பணக்காரர்கள் வாழ்ந்த இடம் எந்த ஊரு? யூதேயா. சொல்லுங்க. எப்படி வருதா கனெக்ஷன் வருதா? யூதேயானா என்ன அர்த்தம்? பணக்காரர்கள் வாழும் இடம். கலிலேயானா என்ன அர்த்தம்? ஏழை மக்கள் வாழும் இடம். யூதேயானா என்ன அர்த்தம்?
அதிகார திமிர் பிடித்தவர்கள் வாழும் இடம். கலிலேயான்னா என்ன அர்த்தம்? சாதாரணப்பட்ட மக்கள் வாழுகிற இடம். யூதேயான்னா என்ன அர்த்தம்? ஒடுக்குகிறவர்கள் வாழும் இடம். கலிலேயான்னா என்ன அர்த்தம்? ஒடுக்கப்படுகிறவர்கள் வாழும் இடம். புரியுதா? இப்படித்தான் நீங்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். அப்படியானால் ஆண்டவர் எந்த நாட்டை அதிகமாக நேசித்தார்? கலிலேயாவை நேசித்தார். நீங்க கலிலேயாவா யூதேயாவா? கலிலேயா. அல்லேலூயா சொல்லுங்கயா, சந்தோஷமா. நாங்க யூதேயாவிலே வாழ்ந்தாலும் கலிலேயர்களே. இது எப்படி இருக்குயா? இது எப்படி இருக்கு? நாங்கள் கலிலேயர்கள் மீது அக்கறை உள்ளவர்களாகவே இருப்போம். ஆமாவா இல்லையா? நாங்கள் யூதேயாவிலே தான் வாழுகிறோம், ஆனால் கலிலேயர்கள் மீது தான் அக்கறை உள்ளவர்களாக இருப்போம். என் அன்பு விசுவாசிகளே, இதுதான் இன்றைய செய்தி உங்களுக்கு. இதுதான் இன்றைய செய்தி உங்களுக்கு. கலிலேயாக்களுக்கு போவோமாக, கலிலேயாக்களை நேசிப்போமாக. மிஷன் டு த கேலிலீஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அவ்வளோதான். முதல் பாயிண்ட் முடிக்க போறேன். ஏழைகளுக்கு நற்செய்தி சொல்லுங்க. ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நற்செய்தி. புறந்தள்ளப்பட்டவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்க. ஆமா, மலைவாழ் மக்களுக்கு நற்செய்தி. இன்னைக்கு ஒன்று எழுதி வச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில் என்னுடைய நண்பர் ஒருவர் அமெரிக்காவில் இருக்கிறார், நெஹெமியா தாம்சன் என்ற ஒரு இனிய நண்பர். அவர் எப்போதும் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார். அந்த நண்பர் எழுதியிருந்தார். அவர் கன்னியாகுமரிக்காரர், ஒரு போதகர் ஐயா, நெஹெமியா தாம்சன். அவர் எழுதியிருக்கிறார், ஷெட் டியர்ஸ் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காசா, யுவர் ஹார்ட் வில் பி பியூரிஃபைடு. ஷெட் சம் டியர்ஸ் ஃபார் த சில்ட்ரன் ஆஃப் காசா, யுவர் ஹார்ட் வில் பி பியூரிஃபைடு. தமிழில் சொல்லுங்க. காசாவிலே செத்து கொண்டிருக்கிற சிறுவர்களுக்காக 2 சொட்டு கண்ணீர் வடி, உன்னுடைய இருதயம் புனிதமாகும். புரிகிறதா பிள்ளைகளே? புரிகிறதா? காசாவிலே செத்து கொண்டிருக்கிற அந்த ஏழை பிள்ளைகளுக்காக 2 சொட்டு கண்ணீர் வடியுங்கள். ஏனெனில் அங்கே பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். நாட் ஓன்லி பிகாஸ் ஆஃப் த பாம்ஸ். பெஞ்சமின் நத்தனியாகு போடுகிற அந்த அந்த குண்டுகளினாலே சாகிறவர்கள் மாத்திரமல்ல, கடந்த ஓராண்டாக ஹங்கருக்கு தமிழில் என்ன, பசினாலே சாகிற பிள்ளைகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். பார்க்கிறீர்களா? அவர்கள் அந்த தட்டுக்களை வைத்து கொண்டு ஓடி ஒரு வாய் சோறு கிடைக்காதா என்று அழுது கொண்டிருக்கிற அந்த ஏழை பிள்ளைகளுக்காக நீ கண்ணீர் வெடிப்பாயா மகளே? நீ சாப்பிடும் போது, இன்றைக்கு மத்தியானம் நீங்கள் சாப்பிடும் போது, காசாவிலே செத்து கொண்டிருக்கிற, காசாவிலே பட்டினியாக இருக்கிற அந்த ஏழை பிள்ளைகளுக்காக கண்ணீர் வெடிக்க அல்லது நினைத்து பார்க்க தயவு செய்து உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அவ்வளோதான். முதல் பாயிண்ட் முடிச்சிருவோமா? அதனாலே மிஷன் டு த கேலிலீஸ் சொல்லுங்க. மிஷன் டு த கேலிலீஸ் என்று சொல்லி நான் முடிக்கிறேன் நண்பர்களே. ரெண்டாவது பாயிண்ட் போயிடுவோமா? அப்போ இங்கே போவோமா? இது வசனத்துக்கு போவோம். 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள, அந்த கலிலேயா தான் எனக்கு ரொம்ப முக்கியம், சரியா? கலிலேயாவில் உள்ள மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் சொல்லுங்க, அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்கள் இனங்களையும், வெரி குட், நல்ல பிள்ளை. ஆங்கிலேயர்கள் இல்லையா, மங்கோலியர்கள், இது எப்படி இருக்கு? ஆங்கிலேயர்கள், மங்கோலியர்கள், சீனாக்காரர்கள், அவங்களுக்கு வேறு மக்கள் இனங்கள் இல்லையா, மக்கள் இனங்கள். அதனால எல்லா மக்கள் இனத்தாரையும் சீடராக்குங்கள். ஆமாம், அந்த பாயிண்ட்ல தான் நான் நிற்க போறேன். சீடராக்கும் திருப்பணி. ரெண்டாவது பாயிண்ட் எழுதுங்க பார்க்கலாம். சீடராக்கும் அருள் தொண்டு. போகிறியா? சீடராக்கும் அருள் தொண்டு. முதலாவது என்ன அருள் தொண்டு? கலிலேயாவிலிருந்து அருள் தொண்டு, சரியா? கலிலேய அருள், கலிலேயாவுக்கு அருள் தொண்டு, கலிலேயாவிலிருந்து அருள் தொண்டு. அது ரெண்டுமே நல்லா இருக்கு பாருங்க. மிஷன் டு த கேலிலீஸ் அண்ட் மிஷன் ஃப்ரம் த கேலிலீஸ், அது ரெண்டு கூட சொல்லலாம். கலிலேயா. ரெண்டாவது சீடராக்கும் அருள் தொண்டு. என்னப்பா சொல்லு பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல மிஷன் ஆஃப் டிசைபிளிங். டிசைபிளிங் சொல்லலாமா? டிசைபிள்ஷிப் மிஷன் எழுதுங்க பார்க்கலாம். டிசைபிள்ஷிப் மிஷன்.
சீடராக்கும் அருள் தொண்டு. நண்பர்களே, ஆண்டவராகிய இயேசு அனைத்து உலகத்துக்கும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். எல்லாரையும் என்ன ஆக்குங்கள் சொல்லுங்க. சொல்லாம உங்களை விட மாட்டேன். மேல உட்கார்ந்துருக்கவங்க சொல்லுங்க. எல்லாரையும் என்ன ஆக்குங்கள்? கிறிஸ்தவர் ஆக்குங்களா, சீடர் ஆக்குங்களா? கிறிஸ்தவர் ஆக்குங்களா, சீடர் ஆக்குங்களா? கிறிஸ்தவர் ஆக்குறதுக்கும் சீடர் ஆக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? ஆஹா, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்களே. போதறியா? சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போதறியா? கிறிஸ்தவர் ஆக்குறது வேற, சீடர் ஆக்குறது வேற. என்ன வித்தியாசம்? யார் சொல்லுவா? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சீடர்கள் அல்ல, சீடர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுங்க. அவசியம் இல்லை. புரியுதா? கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சீடர்கள் அல்ல. இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் சீடர்களா? சொல்லுங்க. இல்ல, திருச்சபையில் இருக்கிறாங்க, ஆனால் அவர்கள் சீடர்கள் அல்ல. ஆமாவா இல்லையா? ஆமா. திருச்சபைக்குள்ள அவங்க இல்லை, ஆனால் வெளியே இருக்கிறாங்க. இயேசுநாதர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க, இயேசுநாதர் செய்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. அவர் சீடர்களா இல்லையா? ஆமா. கொஞ்சம் ஹம்பிளா இருந்தீங்கன்னா ஒத்துக்குருவீங்க. திமிர் இருக்கக்கூடாது. நான் கிறிஸ்தவன் என்ற திமிர் கூடாது. ஒரு மாதிரி ஹம்பிளா இருக்கணும். நான் திருச்சபையில் இருந்தாலும் சீடராக இல்லாமல் இருக்கலாம். ஐயா சேகரையா, புரியுதா? ஆம். ஆகினாலே நண்பர்களே, நான் 2வது குறிப்பை முடிக்க போகிறேன். அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. 2வது குறிப்பை அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிட்டீங்க. 2வது குறிப்பு அவ்வளோதான். இது உங்களுக்கு புரியுதில்ல? புரிஞ்சா போதும். நான் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் இங்கே பாருங்க. மிஷன் ஆஃப் டிசைப்ளிங், சீடராக்கும் அருள் தொண்டு. அங்கே எலியா என்ற அந்த 2 பேர் வர்றாங்க. எலியாவின் சீடர் யாரு? எலிஷா. சொல்லுங்க. எலியாவின் சீடர் எலிஷா. ஆகினாலே நண்பர்களே, இன்னொன்று கூட எழுதி வச்சிருக்கிறேன். எனக்கு அமெரிக்காவில் ஒரு நண்பர் உண்டு. அவர் நம்ம கன்னியாகுமரி திருமண்டலத்தை சேர்ந்தவர், ஒரு போதகர், அருள் திரு ஜெயக்குமார் அவங்க பேர். அவங்க ஒரு சர்ச்சில் போதகராக இருக்கிறாங்க. போதரியா? அந்த சர்ச்சுக்கு பேர் என்ன செய்யுமா? சர்ச் ஆஃப் தி டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். சொல்லுங்க. சர்ச் ஆஃப் தி டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற திருச்சபை என்றே ஒரு திருச்சபை இருக்கிறது. ஆமா, கிறிஸ்துவின் சீடர்கள் என்ற திருச்சபை இருக்கிறது. நம்முடைய திருச்சபைக்கு பேர் என்ன? தென்னிந்திய திருச்சபை. சொல்லுங்க. தென்னிந்திய திருச்சபை. கிறிஸ்துநாதர் சபை அடிக்கிறான் பாருங்க. எங்க சபை கிறிஸ்துநாதர் சபையா? கிறிஸ்துவ அது தென்னிந்திய திருச்சபைக்குள்ள தானே இருக்கு. தென்னிந்திய திருச்சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்துநாதர் திருச்சபை இல்லையா? கிரைஸ்ட் சர்ச். அதனாலே யூஎஸ்ஏல இருக்கிற டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். ஹூ இஸ் அ டிசைபிள்? ஒரு சீடன் என்றால் யாரு? சொல்லுங்க. ஒரு குருவை உடையவரே சீடர். அப்படிதானே? ஒரு சீடர் யார் இருக்கணும்? குரு இருக்கணும். நம்ம குரு யாரையா? ஜெயராஜயா. சொல்லுங்க. இயேசுவே நம்முடைய குரு இல்லையா? அந்த குரு சொன்னபடியே நம்ம என்ன செய்யணும் இல்லையா? அதுதான் டிசைபிள்னு அர்த்தம். அவர் எங்க போக சொல்றாரோ அங்க போகணும். அவர் என்ன செய்தாரோ அதன்படியே நாம் செய்ய வேண்டும். டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். என்னுடைய புக்ஸ் வெளியே இருக்கு, தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. வழக்கம் போல நான் ஒன்று சொல்லிவிடுகிறேன். அந்த புக்கு விற்கிறதுனால கிடைக்கிற ஒரு சின்ன தொகையை என்னுடைய சொந்த ஊராகிய ஆயக்குடியில் ஏழை பிள்ளைகளுக்கு நடத்துகிற ஒரு பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்கிறேன். தயவு செய்து வாங்குங்கள். அந்த போனாஃபர் எழுதின புஸ்தகம் ஞாபகம் இருக்கா போதறியா? காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப். போன்ஹாஃபர் வாசித்திருக்கீங்களா இல்லையா? அந்த காப்பி உங்களுக்கு கட்டாயம் வேணும். அதை வாங்கி வாசிங்க. நம்ம டிடிஎஸ்ல கட்டாயம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் இருக்கும். காஸ்ட் ஆஃப் டிசைபிள்ஷிப் என்ற ஒரு அருமையான புத்தகம், சின்ன புத்தகம், வாங்கி வாசிக்க வேண்டும் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். முடிக்க போகிறேன் நண்பர்களே 2வது குறிப்பை. அப்படியானால் என்ன மிஷன்? டிசைபிளிங் மிஷன். சொல்லுங்க. டிசைபிளிங் மிஷன். சொல்லுங்க. தமிழ்ல சீடராக்கும் அருள் தொண்டு. ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படி போய் சொல்லவா? நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சொல்றேன், கவனிங்க. திருச்சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் சீடர்கள் அல்ல. திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் சிலர் சீடர்களாக இருக்கிறார்கள். ஆமாவா இல்லையா?
ஆமாம், தாழ்மை உணர்வோடு யோசித்து பாருங்கள். திருச்சபைக்குள்ளே இருக்கிற எல்லாரும் சீடர்கள் அல்ல. பெரியவங்க இங்கே கவனிங்கம்மா. ஆனால் திருச்சபைக்கு வெளியே இருக்கிறவர்கள் சிலர் சீடர்களாக வாழ முடியுமா முடியாதா? நல்ல எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பார்க்கலாம். யோசித்து பாருங்க நல்லா. அவர் திருச்சபைக்குள்ளே இல்லவே இல்லை, அவர் இருந்தார் இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே, இந்த மண்ணிலே, இந்திய மண்ணிலே, தமிழ் மண்ணிலே, தமிழ் மண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்கும், அவர் சீடராக வாழ்ந்தார். இல்லை இல்லை இல்லை, அவர் திருச்சபைக்குள்ள இல்லை, அவர் வெளியே, திருச்சபைக்கு வெளியே. அவர் கிறிஸ்தவர் இல்லை, ஆனால் சீடராக வாழ்ந்தார். தோமாவா? அப்துல் கலாம் கொஞ்சம் லேசாக வந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க. அப்துல் கலாம் சீடராக இருந்தார் என்று ஒரு அம்மா சொல்கிறாங்க. அவரை விட நான் ஒன்று குழு கொடுக்குறேன். அவர் மாத்திரம் மதிய உணவு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்காவிட்டால் ஞான வரம் இந்த இடத்துல இல்லை. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மத்தியான சாப்பாட்டுக்காகவே நான் பள்ளிக்கூடத்துக்கு பண்ணுவேன். அந்த காலத்தில் நான் நல்லா படித்தேன். ஆனால் எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வச்சாங்க, எப்படியாச்சும் நல்ல முறையில் அவனை முன்னேற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மதிய உணவுக்காகவே ஓடி சென்ற அந்த வாழ்க்கை. அப்படியானால் அவர் திருச்சபைக்குள்ளே இல்லை, ஆனால் உண்மையான கிறிஸ்தவராக சொல்லுங்க. யாரு? சும்மா உங்கள் காமராஜர் இது பேரன அப்படியெல்லாம் அப்ரப்டாக சொல்லக்கூடாது, ஒழுங்காக சொல்லுங்க. பெருந்தலைவர் காமராஜர். ஒத்துக்குருவியா இருக்க ஒத்துக்கிற மாட்டியா? அவர் ஞானஸ்நானம் எடுக்கல. இதெல்லாம் உங்கள் போதர்கிட்ட நீங்கள் கட்டாயம் பேசி ஆகணும். போதர்கிட்ட பேசுங்க. அவர் நினைக்கிறாரு நீ பாட்டு தூண்டி விட்டுட்டு போயிடுற, நான் படுற பாடு அப்புறமில்ல எனக்குள்ள தெரியும். வேற யாரை சொல்லலாம்? வெறும் காமராஜர் மட்டுமா? காந்திஜி கிறிஸ்தவரா இல்லையா? ஆமாவா இல்லையா? யோசித்து பாருங்க. டாக்டர் அம்பேத்கர் எத்தனை பாடுகள் பட்டார்? இந்த மண்ணுக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷன் எழுதி கொடுப்பதற்கு எவ்வளவு பாடுகள் பட்டார்? எத்தனை அவமானங்களை பட்டார்? அவர் திருச்சபைக்குள்ள இல்லை, ஆனால் சீடரா இல்லையா? கிறிஸ்தவரா இல்லையான்னு கேட்டால் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சீடரா இல்லையா? பேச மாட்டேங்கிறீங்க இங்க இருக்கிறவங்க யாரும். ஐயா நீங்க தான் பேசணும். அவர் அழகா சிரிக்கிறாரு. இப்படி கொதவளை பிடிச்சா நாங்கள் என்ன பண்ணுறது? யோசித்து பாருங்க. போதரையா முடிச்சிடுவோமா? எத்தனாவது பாயிண்ட்ட? 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் போயிருவோமா? கடைசி பாயிண்ட் போகிறோம். ஆமாம், இந்த இது ஒரு இடத்துல கூட நான் இதை பார்க்கவே இல்லை. வாலில் கிளாக்கே வைக்கலையே நீங்கள். எங்கே இருக்கு? காணா. வால் கிளாக்கே இல்லை. அவ்வளோ நல்லவங்களா நீங்கள்? யாருக்கு? உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்களோ எந்திரிச்சு வெளியே போகிறதுக்கா? ஐயா வால் கிளாக் இல்லையா? ரிப்பேர் ஆயிருச்சான். இயேசுவே ரட்சியம். இந்த ஆளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி வாழ்க்கலாக்க சரிப்படுத்தி வைக்கணும் போல தெரியுது. சரி, என்னடா அது இருந்தால் தானே நாங்கள் முடிக்க முடியும். அதனால் நீங்கள் வாழ்க்கலாக் கட்டாயம் வச்சாகணும். டைம் இருக்கா? போதுமா? கடைசி பாயிண்ட் போயிடுவோமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நகைச்சுவை ஒன்று சொல்லிடுவா. ஒரு போதகரை பற்றிய நகைச்சுவை தான். ஒரு ஊரில் ஒரு போதகர் இருந்தார். கவனிங்க. ஒரு ஊரில் ஒரு போதகர் இருந்தார். இங்கே இருக்கிறவங்க நான் பார்க்கவே இல்லை, பாருங்க. அவர் ஒரு நாள் சீக்கிரமாகவே தூங்க போயிட்டார். அவருக்கு தூக்கத்தில் கனவு வந்துச்சு. போதகருக்கும் கனவு வருது பாருங்க. என்ன கனவு தெரியுமா? பரலோகத்தை பற்றிய கனவு. சொல்லுங்க, பரலோகத்தை பற்றிய கனவு. அவர் பரலோகத்துக்குள்ளே உள்ளே போகிறது மாதிரி ஒரு கனவு. போதகர்களும் போவாங்க பரலோகத்துக்கு, சரிதானே? நீங்கள் தப்பாக்கப்பாலாம் நினைக்கக்கூடாது. பரலோகத்துக்குள்ளே உள்ளே போகிறது மாதிரி ஒரு கனவு அவருக்கு. அப்போ அங்கே பரலோகத்தில் யார் உட்கார்ந்துருக்கா கேட்டில்? சொல்லுங்க போதரையா. பேதுரு உட்கார்ந்துருப்பார்ல. சொல்லுங்க. கதை சொன்னதே இல்லையோ? பேர்லி கேட்டை பற்றி கதை சொல்ல மாட்டீங்களா? அவர் கதையே சொல்ல மாட்டாரா? சொல்லுவார்ல. ஆமாம். அங்கே பேர்லி கேட்டில் யார் உட்கார்ந்துருக்கா? பேதுரு உட்கார்ந்துருக்கிறார். இவர் போதகர். இதெல்லாம் கனவுல வருது. கனவுல உள்ளே போகிறார். அப்போ பேதுரு சொல்கிறாரு, சரி வாங்க, நீங்கள் ஒரு போதகராக இருந்தால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்திருக்கீங்க, ஒரு நல்ல வேலை செய்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு பரலோகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன செய்துட்டோம்? சொல்லுங்க.
முடிவு பண்ணிட்டோம், நீங்கள் தாராளமாக உள்ளே போங்க. ஆனால் நீங்கள் செய்த ஊழியத்தின் நிமித்தமாக ஒரு சின்ன ஒரு ஒரு பெனன்ஸ் செய்யணும். பெனன்ஸ்னால் என்ன தமிழில்? யார் எனக்கு உதவி செய்வா? ஒரு பெனன்ஸ்னால் என்ன மகளை சொல்லுங்கள். அதாவது உடனடியாக உங்களை உள்ளே போக விடாமல் உங்களுக்கு ஒரு சின்ன பெனன்ஸ்க்கு தமிழ் சொல்லுங்கள். ஒரு தயக்கமா? ஒரு பதக்கம் இல்லை, அது வேற. ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு காரியம் செய்யணும். இந்த பாருங்க, இயேசுவே ரட்சியம், இவர் காரியத்தில் இறங்கிட்டாருங்க. ஒரு காரியம் நீங்கள் செய்யணும். ஆமாம், ஒரு தவம் செய்யணும், ஒரு பரிகாரம். அது நல்லா இருக்கே, போதரையா ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. ஒரு பரிகாரம் செய்யணும். அது பயங்கரமான ஆளுகையா. ஒரு பரிகாரம் நீங்கள் செய்தால் தான் நாங்கள் உங்களை என்ன செய்வோம், உள்ளே விடுவோம் அப்படின்னு. என்ன பரிகாரம் செய்யணும்? ஒன்றுமில்லை, இப்போ நீங்கள் இங்கே உட்காருங்க, நீங்கள் செய்த பழைய பிரசங்கங்களை நீங்களே கேட்கணும். அதுதான் என்னது? பரிகாரம். நீங்கள் செய்த பழைய பிரசங்கங்களை நீங்களே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு டேப் ரெக்கார்டர் போட்டு விட்டுட்டாங்க. அது பாட்டுக்கு அலறுது இவர் செய்த பிரசங்களை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இந்த போதகர் விழிச்சு எழுந்துட்டாரு. இதெல்லாம் எங்கே நடக்குது? கனவுல நடக்குது. படார்னு எந்திரிச்சா அப்போ உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கிறாரு. அவர் பிரசங்கத்தை அவரால் என்ன செய்ய முடியல, கேட்க முடியல, வேர்த்திருச்சு. ஆமாவா இல்லையா? ஆமான்றத பாரு. பயங்கரமான ஆளுங்க. போமா, எத்தனாவது பாயிண்ட்டுக்கு போறோம்? அப்போ முதலாவது பாயிண்ட் என்ன? கலிலேய ஊழியம். சொல்லுங்க. கலிலேயாவிலிருந்து தான் ஊழியம் வரும். கலிலேயாவுக்கு நீ ஊழியத்துக்கு போகணும். எத்தனை பேர் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்க நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்றதை மனசில் வைங்க. ஆனால் நீங்கள் கலிலேயாவுக்கு போகணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? ஊழியத்துக்கு வர ஆசை தானே, ஆனால் கலிலேயாவுக்கு போக ஆசையா? கலிலேயாவுக்கு போகணும் என்பது தான். நான் கலிலேயாவிலே நிறைய வேலை செய்தவன். என்னுடைய முதல் பாஸ்ட்ரேட்டே திருப்புவனம் பாஸ்ட்ரேட்டு, ரெண்டாவது பாஸ்டேட்டு மண்டபசாலை பாஸ்டேட்டு, மூணாவது பாஸ்டேட்டு ஆர்எஸ் மங்கலம் பாஸ்டேட்டு, நாலாவது பாஸ்டேட்டு கிலாஞ்சன பாஸ்டேட்டு. இப்படி கலிலேயாவிலேயே வேலை செய்து விட்டு தான் கடைசியாக யூதயாவுக்கு வந்தேன். யூதயான்னு என்ன? தமிழ்நாடு இறையல் கல்லூரி. அதனால் கலிலேயாவுக்கு ஊழியம் செய்ய கடவுள் உங்களை அழைக்கிறார். கடைசி பாயிண்ட் போயிடுவோமா? எ ப்ராமிசிங் மிஷன். கடைசி பாயிண்ட் எழுதுங்க பார்க்கலாம். எ ப்ராமிசிங் மிஷன். A mission with a promise. A mission with a promise. கடைசி வசனம் வாசிங்க எல்லாரும். கடைசி வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர், சத்தமா வாசிங்க, யாவையும் அவர்கள் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். இதோ உலகத்தின் முடிவு வரையந்தும் நான் உங்களுடனே இருக்கிறேன். அதுதான் ப்ராமிஸ். வாக்குத்தத்தத்தோடு கூடிய ஊழியம். எழுதிக்கிறங்க. ப்ராமிசிங் மிஷன் என்பது இங்கிலீஷில், தமிழில் வாக்குத்தத்தத்தோடு கூடிய அருள் தொண்டு அல்லது ஊழியம். உங்களை சும்மா விட மாட்டார், உங்களை கட்டாயமாக அனாதையாக விட மாட்டார். எத்தனை பாடுகள் வந்தாலும் கூடவே சொல்லுங்க இருப்பார். உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர். உங்களுடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். நண்பர்களே, அப்படி கூடவே இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தான் ஸ்தேவானுடைய மரணத்தை பற்றி நாம் 2வது பாடமாக வாசிக்க கேட்டோம். ஸ்தேவானோட ஆண்டவர் கூட இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இருந்தார்னா காப்பாத்தி இருக்கணுமே. ஸ்தேவானோட ஆண்டவர் கூட இருந்தாரா இல்லையா? போதறியா? இருந்தார்ல. இருந்தார்னா காப்பாத்தி இருக்கணுமே. ஏன் காப்பாற்றவில்லை? ஏன் காப்பாற்றவில்லை? காப்பாற்றுவது மட்டும் கடவுள் கூட இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம் அல்ல. காப்பாற்றாவிட்டாலும் கடவுள் என்னோடு தான் கூட இருக்கிறார். எங்கள் கடவுள் இந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து எங்களை காப்பாற்றுவார் என்று எங்களுக்கு தெரியும். அவர் காப்பாற்றினாலும் சரி, காப்பாற்றா விட்டாலும் சரி, தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் சரி. அந்த வசனம் 3:17 ஆபகுக் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். தொழுவத்தில் ஆடுகள்
இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி, திராட்சை தோட்டத்திலே திராட்சை பழம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி. அந்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆபகுக் 3:17 வாசிங்க, சத்தமா வாசிங்க யாராச்சும். அத்திமரமும் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பணம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலன் அற்று போனாலும், வயல்களிலே தானியங்கள் விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். கொடுத்தா தான் நான் பின்பற்றுவேன் சொல்றது சரியான விசுவாசம் அல்ல. கொடுத்துக்கிட்டே இருந்தா தான் நான் பின்பற்றுவேன் என்பது சரியான விசுவாசம் அல்ல. அப்படியானால் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலும் அந்த ஏழைகள், கிராமத்தில் இருக்கிற ஏழைகள் இன்னும் வலுவாக பிடித்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் விசுவாசிகளா இல்லையா? மாசிலாமணி உபதேசியாரையும் ஏசடியாள் அம்மாவையும் இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். மாசிலாமணி உபதேசியாரும் ஏசடியாள் அம்மாவும் பெரிய பணக்காரர்கள் அல்ல, அன்றாடம் கூலி வேலை செய்து சாப்பிட்டவர்கள். அன்றாடம் கூலி வேலை செய்து அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தை வைத்து பிள்ளைகளை வளர்த்தவர்கள், 7 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினவர்கள். அவர்கள் விசுவாசிகளா இல்லையா? யார் அந்த மாசிலாமணி உபதேசியார்? யார் அந்த ஏசடியாள் அம்மா? உங்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிற ஞானவரத்தை உருவாக்கினவர்கள். நீ படி மகனே, நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம் மகனே, இந்த ஊழியத்துக்கு மட்டும்தான் நீ போக வேண்டும் என்று என்னை அனுப்பி வைத்த என்னுடைய அப்பாவும் என்னுடைய அம்மாவும், அவர்கள் கட்டாயமாக வேண்டும் வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டவர்கள் அல்ல. போதும் என்ற மனதுடனே கூடிய, சொல்லுங்க, தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வாழ்ந்தவர் என்னுடைய தகப்பனார். அவருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி உள்ளவனாகவே இருக்கிறேன். அம்மா ஏசடியாள் அம்மாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாகவே இருக்கிறேன். ஆகையினாலே நண்பர்களே, நான் முடிக்கப் போகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூடவே இருக்கிறாரா? இருப்பாரா? இருக்கிறார். இருந்தார், இருக்கிறார், இருப்பார். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. அவர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஏழைகளோடு கூட இருக்கவே வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவர் உங்களோடு கூட இருந்தால் நீங்கள் ஏழைகளோடு கூட இருக்க வேண்டும். அப்பதான் உங்களோட அவர் கூட இருப்பார். கலிலேயாவுக்கு தான் உங்களை அழைக்கிறார். முடிச்சிருவோமா? அப்படியானால் 3 பாயிண்ட் முடிக்கிறோம். 1, என்ன ஊழியம்? கலிலேய ஊழியம். சொல்லுங்க, கலிலேயானா என்ன அர்த்தம்? ஏழைகள் வாழும் இடம் என்று அர்த்தமாம். ஏழைகள் வாழும் இடம் என்று நாங்கள் பாட்டின பாட்டை ஞாபகம். 2வது, சீடராக்கும் ஊழியம். கிறிஸ்தவராக்கும் ஊழியம் மட்டுமல்ல, சீடராக்கும் ஊழியம். 3வது, வாக்குத்தத்தத்தோடு கூடிய ஊழியம். அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நமக்கு அருள் செய்வாராக. போதகரையா, இந்த ஊழியத்தை நீங்களும் பெருத்த நம்பிக்கையோடு, பெருத்த ஆசீர்வாதத்தோடு, உண்மையோடு இந்த பணிக்களத்தில் செய்வதற்கு உங்களுக்கு ஆண்டவர் அருள் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம். நாங்கள் கலிலேய ஊழியத்தை செய்து நிறைவேற்ற எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சீடராக்கும் ஊழியத்தை செய்து நிறைவேற்ற எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களோடு கூடவே இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதற்காக நன்றி உள்ளவர்களாகவே இருக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கருணை எங்களை காத்து வழி நடத்துவதாக. இயேசு ஆண்டவருடைய திருப்பெயரில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமென்.